கடன் அமைப்பு பிரச்சனை அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எல்லாருமே இப்போ இருக்க ஒரு ட்ரெண்டிங் சுச்சுவேஷனில் இஎம்ஐ அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ கடன் அமைப்பில் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அந்த கடன் அமைப்பு ஒரு சில பேருக்கு அதனால் ஒரு நல்ல லாபம் யோகம் அப்படின்றது அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஒரு சில பேர் கடன் அமைப்புகளை பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரியான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்துலேருந்து விடுபட முடியும், என்ன மாதிரி அமைப்புகள் இருந்தால் ஒரு பாதிக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஒரு ராசி லக்ன அமைப்புகளுக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு குரு சுக்கிரன் புதன் அப்படின்னு ஆட்சி உச்ச பலமோடு அந்த 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் அமைப்புகள் நிறைய கொடுக்குது. அதன் மூலம் ஒரு லாப அமைப்புகளையும் உங்களுக்கு கொடுக்குது. அது 6ஆம் இடத்துல இருக்கும்போது சூரியன் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் உங்களுக்கு அது நல்ல அமைப்புகளே கொடுக்கும். அப்போ கடன் அமைப்பு மிக மிக பாதிக்கப்படுது. ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த கடன் வாங்குகிற டைம் பீரியடில் ஒரு 6ஆம் அதிபதியோட தசையோ அல்லது 6ஆம் அதிபதிகளோட சேர்ந்த ஒரு கிரக அமைப்புகளோட ஒரு தசை அமைப்புகளும் வருது. அப்போ அது தொடர்ச்சியாக நம்ம வரும்போது கடன் பிரச்சனையே லைஃப் லாங் கடனையே சமாளிக்க மாதிரி இருக்குது. சப்போஸ் 6ஆம் அதிபதி புத்தி மட்டும் வந்து விலகிவிட்டால் அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் மட்டும் கடன் வாங்கியிருப்பாங்க. அதன் மூலம் பெரிய பணம் சம்பாரித்து நல்ல யோகா அமைப்புகள் வந்துடும். அதில் ஒரு நல்ல அந்த கடன் அமைப்பு வைத்து ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே இது தொடர்ச்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு கடன் அமைப்பு பிரச்சனைகள் பாதிக்கப்படுது.